எஸ்சிடிசியோடைய ஃபேமஸ் நடன ராஜா பஸ். புத்தம்புது BS6 அல்ட்ரா டீலக்ஸ் பஸ்ஸை பாருங்கள். ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி பார்க்கவே அவ்வளோ ஒரு சூப்பராக நல்லா இருக்குல்லங்க. வண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபில்லுங்க, சீட்டும் ஃபில் ஆகி ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஏன்னா சனிக்கிழமனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. மெயினாக இந்த எஸ்சிடிசியோடைய ஃபேமஸ் நடன ராஜா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வரணும்னு சொல்லி தான் இன்றைக்கி சென்னை டு சிதம்பரம் வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணி வந்த மக்களே. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ ப்ளாக். திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபிக். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப சூப்பராக தரமாக நல்லா இருக்கேன் மக்களே. ரைட் நவ் நான் இப்போ எங்கே இருக்கேன்னா, என்னோட பேக்ரவுண்ட் பார்த்தாவே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு CMBTயில் இருக்கேன். இன்றைக்கி இங்கேருந்து ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவலை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மக்களே. எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா, சென்னையில் இருந்து சிதம்பரம் வரைக்கும் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த ஒரு vlog தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. எஸ், சென்னை டு சிதம்பரம் வரைக்கும் இன்றைக்கி ஒரு பஸ் ட்ராவல் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்மளுடைய எஸ்சிடிசிங்க. எஸ்சிடிசியில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணி போக போகிறோம். கரெக்டாக பஸ் வந்து பார்த்திங்கன்னா மதியானம் ஒரு 2 மணிக்கு மேலே இங்கேருந்து கிளம்பும். எஸ்சிடிசியோடைய ஃபேமஸ் அது இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பஸ் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குங்க, சென்னை டு சிதம்பரம். அந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், எந்த பஸ்ஸு எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க உள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லா டீட்டெயிலும் நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். சென்னையில் இருந்து பாண்டிச்சேரி, கடலூர், சிதம்பரம், காரைக்கால், நாகப்பட்டினம் இது மாதிரி ஊருக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்சிடிசியும் பஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. டிஎன்எஸ்டிசி அங்கே இருந்து கூட உங்களுக்கு பஸ் ஆப்ஷன் இருக்குங்க. டிஎன்எஸ்டிசி பஸ்லேயும் நீங்கள் ட்ராவல் பண்ணி போகலாம். அதே போல் எஸ்சிடிசி வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். நீங்கள் எல்லாம் நினைக்கலாம், சிதம்பரம் போகிறதுக்கு கோயம்பேடில் இருந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குடா, நீ ஏன்டா அந்த ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறேன்னு. நான் ட்ராவல் பண்ண போகிற பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு BS6ங்க, பிராண்ட் நியூ BS6 அல்ட்ரா டீலக்ஸ் நான் AC சீட்டர் பஸ். இந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பஸ்ஸு ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. ரீசெண்டாக தான் பார்த்தேன் பஸ்ஸை. பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சி போச்சுங்களா. கண்டிப்பாக இந்த பஸ்ஸில் ஒரு ட்ராவல் பண்ணி ஒரு vlog எடுக்கணும்னு சொல்லி தான் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பஸ்ஸு வரட்டும், வந்துட்டோன்னே பார்க்கலாம் சரிங்களா. பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். CMBT பஸ் ஸ்டாண்டில் கரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அண்டு செகண்ட் பிளாட்ஃபார்ம் இதில் இருந்து மட்டும்தான் பஸ் வந்து உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. மீதி எல்லா பிளாட்ஃபார்மும் உங்களுக்கு காலியாக தான் இருக்கும். ரீசன் தெரியும், ஏன்னா நிறைய பஸ்ஸு உங்களுக்கு கிளாம்பாக்கம் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. மெயினாக சவுத் தமிழ்நாடு போகிற பஸ் எல்லாமே கிளாம்பாக்கம் ஷிஃப்ட் பண்ணனால நமக்கு ஃபஸ்ட் அண்டு செகண்ட் பிளாட்ஃபார்மில் இருந்து தான் பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதுவும் மெயினாக இந்த பாண்டிச்சேரி, கடலூர், சிதம்பரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, பெங்களூரு, வேலூர் போகிற பஸ் எல்லாமே ஃபஸ்ட் அண்டு செகண்ட் பிளாட்ஃபார்ம் இதில் இருந்து தான் எடுக்கிறாங்க. மக்களே, ஃபைனலி வந்தாச்சு பாருங்கள். இந்த பஸ்ஸுக்காக தாங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். புத்தம்புது BS6 அல்ட்ரா டீலக்ஸ் பஸ்ஸை பாருங்கள். ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி பார்க்கவே அவ்வளோ ஒரு சூப்பராக நல்லா இருக்குல்லங்க. இந்த பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக 2:40க்கு நம்ம பஸ் வந்திருக்கு.
மக்களே பர்மிஷனும் கேட்டேன், வீடியோ எடுத்துக்க சொல்லிட்டாங்க. பஸ்ஸை பாருங்கள், ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி நல்லா சூப்பராக நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் பஸ்ஸோட இன்டீரியர் எல்லாமே நான் உங்களுக்கு பக்காவாக எடுத்து காட்டுறேன். மக்களே, நம்ம பஸ்ஸோடைய இன்டீரியரு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சீட்ரு, நான் ஏசி அல்ட்ரா டீலக்ஸு ஃபுல்லாகவே சீட்டராக வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 43 சீட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட்டு, ரீடிங் லைட்டு எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. ரீடிங் லைட்டு, சார்ஜிங் பாயிண்ட்டு எல்லாம் பக்காவாக சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா FAPS ஃபயர் அலாரம் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டால்டு வெஹிக்கிள் போட்டிருக்காங்க. அதே போல் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேர் டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. சென்னை டு சிதம்பரம் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் ஃபேர் 260. தென் நீங்கள் சென்னை டு பாண்டிச்சேரி ட்ராவல் பண்ணுறீங்கன்னா டிக்கெட் ஃபேர் உங்களுக்கு 185, 185. இந்த பஸ்ஸு ஆப்ரேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி டிப்போ, PDY போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, பாண்டிச்சேரி டிப்போ தான் உங்களுக்கு சிதம்பரம் டு சென்னை வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. பஸ்ஸோடைய ரூட்டு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவங்களே உங்களுக்கு அழகாக போட்டிருக்காங்க. சென்னை டு சிதம்பரம் ECR, பாண்டிச்சேரி கடலூர் வழியாக தான் உங்களுக்கு சிதம்பரம் வந்து போகிறாங்க. இந்த புத்தம்புது BS6 பாண்டிச்சேரி டிப்போக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 ரூட்டுக்கு அலர்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரம் டு சென்னை வயா ECR பாண்டிச்சேரி வழியாக, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி டு ஊட்டி, அந்த ரூட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தம்புது BS6 அல்ட்ரா டீலக்ஸ் பஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த BS6 பஸ்ஸில் உங்களுக்கு ரிவர்ஸ் கேமராவும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா இருக்குது பார்த்தீங்களா, பின்னாடி அழகாக வண்டி ரிவர்ஸ் எடுக்கிறாங்கன்னா அந்த கேமரா டிரைவர் அண்ணா ஆன் பண்ணிவிடுவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயே சீட்டு போட்டு உட்காந்துட்டேன், ஏன்னா கேபின்லாம் எடுக்கணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு சீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சீட்டு போட்டு உட்காந்துட்டேன். பஸ் ஆனால் இப்போ காலியாக இருக்குது, ஆனால் போகிற ரூட்டு எல்லாம் ஃபில் ஆகிடும். ஏன்னா இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறது ஒரு சாட்டர்டே, சனிக்கிழமைனால உங்களுக்கு கிண்டி, திருவான்மியூர் இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா சீட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ஆகிடும். சார்ஜிங் பாயிண்ட்டு பக்காவாக ஒர்க் ஆகுது, ஏன்னா அந்த ப்ளூ லைட் எரியுது பார்த்தீங்களா, பக்காவாக ஒர்க் ஆகுது. உங்களுக்கு சீட்டில் மட்டும் சார்ஜிங் பாயிண்ட் கொடுக்காம முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. USB டைப்பில் உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட்டு, பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, கீழே வந்து மொபைல் ஹோல்டரு எல்லாம் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸுக்கு பின்னாடி உங்களுக்கு ஹூக்ஸு, அதே போல் கைப்பிடிக்கிற ஹேண்டிலு, வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, ஃபுட் ரெஸ்டர் எல்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஷார்ப்பாக வந்து பார்த்திங்கன்னா 3:08க்கு நம்ம பஸ்ஸு கோயம்பேடில் இருந்து டிபார்ட் ஆயாச்சு மக்களே.
மக்களே டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா 260 சென்னையில் இருந்து சிதம்பரம் வரைக்கும் ட்ராவல் பண்ணேன். சீட்டை வந்து நீங்கள் நல்லா ரெக்ளைனிங் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பட்டன் கொடுத்துருக்காங்கல்ல, இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சீட்டு வந்து நல்லா ரெக்ளைனிங் ஆகும். நல்லா புஷ்பேக்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு சீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் கவர் கொடுத்துருக்காங்க, நல்லா ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி டிப்போனால உங்களுக்கு சென்னை டு சிதம்பரம், சிதம்பரம் டு சென்னை ஒரு சர்வீஸ் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ மதியானம் 3 மணிக்கு சென்னை கோயம்பேடில் எடுத்தாங்கன்னா நைட்டு 9:45 10 மணி வாக்கில் சிதம்பரம் போகிறாங்க. மறுபடியும் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 10:45 சிதம்பரம்ல இருந்து எடுத்து அடுத்த நாள் காலையில் விடிய காலையில் சென்னை கோயம்பேடு வராங்க. கோயம்பேடு வந்துட்டு ஒரு அரை மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ் சென்னை கோயம்பேடுல இருந்து பாண்டிச்சேரி ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா டிப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரினால பாண்டிச்சேரி போயிட்டு மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில இருந்து சென்னை கோயம்பேடு வந்து சென்னை கோயம்பேடுல இருந்து சிதம்பரம் ஆப்ரேட் பண்றாங்க. இந்த ஒரு சர்க்கிள்ல தான் இந்த பஸ் ஆப்ரேட் பண்றாங்க.
மக்களே, நம்மளுடைய கேபினை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி சனிக்கிழமைனால இவ்வளோ ஒரு டிராஃபிக் என்னன்னு தெரில. ஈசிஆர் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சரியான டிராஃபிக்கு. டோல்லே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ லைன் நிற்கிது பார்த்தீங்களா.
மக்களே, டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:45. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் விட்டுருக்காங்க. கரெக்டாக எங்கன்னா மரக்காணத்துக்கு முன்னாடி இந்த டிஎன்எஸ்டிசி எஸ்சிடிசிலாம் நிப்பாட்டுவாங்களே அதே இடத்துல நிப்பாட்டியிருக்காங்க. ஒரு சூப்பரான கேபின்னு பார்த்துருப்பீங்க. வண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபில்லுங்க, சீட்டும் ஃபில் ஆகி ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஏன்னா சனிக்கிழமனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி போகிறவங்க அதிகமாக ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எஸ்சிடிசி நின்றுட்டுருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசி பஸ்ஸு நின்றுட்டுருக்கு. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரம் போகிற பஸ் தான். ரெண்டு பஸ்ஸும் பார்க்குறது ஒரே டைமில் பார்க்குறது சூப்பராக இருக்குது. நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா BS6 பிரகாஷ் வேகாவில் பில்ட் பண்ண பஸ்ஸுங்க. இந்த பஸ்ஸுக்கு ஒரு செல்ல பேரும் இருக்குது, ஒரு ஃபேமஸான பேருங்க, எஸ்சிடிசியோடைய நடன ராஜா. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரமில் வந்து நடராஜர் கோவில் இருக்கனால அந்த பேரை வந்து இந்த எஸ்சிடிசிக்கு வச்சுருக்காங்க, நடன ராஜா. அதை போட்டிருப்பாங்க, நான் ஆனால் உங்களுக்கு காட்ட முடியல, இருட்டிடுச்சு. நான் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதை போடுற பார்த்துக்கோங்க. நடன ராஜா, எஸ்சிடிசியோடைய நடன ராஜா பேர். டிரைவரான வந்துட்டார், வாங்க போகலாம். உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காரலாம். பாண்டிச்சேரி வரைக்கும் பஸ்ஸு ஃபுல்லாக தான் இருக்கும். பாண்டிச்சேரி தாண்டிட்டோன்னா கொஞ்சம் காலி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கேபினை ஸ்டார்ட் பண்ணலாம். பாண்டிச்சேரி பஸ் வந்துருங்க.
மக்களே, ஃபைனலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரம் வந்துட்டோம். சிதம்பரமில் கரெக்டாக 9:45க்கு பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டாங்க. ஆனால் நான் ரயில்வே ஸ்டேஷன் போகிறனால சரி அப்படியே போகிற வழியில் இந்த இடத்துல கொஞ்சம் லைட் வெளிச்சம் நல்லா இருக்குங்களா, அதனால் இங்கே வச்சு உங்களுக்கு என் கார்டு கொடுக்கலான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். பாண்டிச்சேரி என்ன டைமிங் போனாங்க நான் உங்களுக்கு சொல்கிற மக்களே. பஸ்லேயே பேசினேன், ஆனால் சரியாக வந்து கேட்டிருக்காது. ஏன்னா ஃபுல்லாகவே பஸ்ஸோடைய ஹார்னு சவுண்டுனால அங்கே சரியாக பேச முடியல. இங்கே வச்சு சொல்கிறேன். பாண்டிச்சேரி கரெக்டாக நைட்டு 8 மணிக்கு வந்தாங்க. 5 மணி நேரங்க சென்னையில் இருந்து பாண்டிச்சேரிக்கு. மதியானம் 3:10க்கு கோயம்பேடில் எடுத்தாங்க. கரெக்டாக பாண்டிச்சேரி 8 மணி. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈசிஆர் வழியாக வந்தது. ஈசிஆர் வழியாக வந்தாவே ரோடு அங்கங்கே டைவர்ஷன் வர. 2வது சனிக்கிழமை, இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணது ஒரு சனிக்கிழமைனால ஃபுல்லாகவே ஒரு டிராஃபிக்குங்க. பாண்டிச்சேரி வந்தும் பாண்டிச்சேரி அவுட்டரில் வந்து நல்ல டிராஃபிக்கு. அதனால் பாண்டிச்சேரி வந்தது 8 மணிக்கு தான் வந்தாங்க. பாண்டிச்சேரி தாண்டி கடலூர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் வந்தாச்சு. ஏன்னா பாண்டிச்சேரி கடலூரும் டிஸ்டன்ஸ் வந்து கம்மினால் சீக்கிரமாக கடலூர் வந்துட்டாங்க. கடலூர் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு கரெக்டாக ஒரு அரை மணி நேரங்க. 8 மணி பாண்டிச்சேரி, ஒரு 8:30 8:40 வாக்கில் கடலூர் வந்துட்டாங்க. இந்த பஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டைரக்ஷன்லேயும் புக்கிங் இருக்குது மக்களே. இந்த பஸ் மதியானம் 3 மணிக்கு சென்னை கோயம்பேடில் எடுப்பாங்க. 3 மணிக்கு உங்களுக்கு புக்கிங் இருக்குது. நீங்கள் இந்த லீவு டைமு வீக்கெண்டில் சென்னையில் இருந்து கடலூர் சிதம்பரம் போகிறீங்கன்னா நீங்கள் புக் பண்ணி கூட ட்ராவல் பண்ணிக்கலாம். அங்கே சென்னையில் மதியானம் 3 மணிக்கு எடுத்தாங்கன்னா இங்கே சிதம்பரம் வந்து பார்த்திங்கன்னா 10 மணிக்கு வராங்க. ரிட்டன் டைரக்ஷனில் சிதம்பரமில் நைட்டு 10:45க்கு எடுத்து கோயம்பேடு அடுத்த நாள் காலையில் விடிய காலையில் 4 மணிக்கு போகிறாங்க. இதான் டைமிங்கு, பஸ்ஸோட டைமிங்கு நோட் பண்ணிக்கோங்க. புக் பண்ணி கூட ட்ராவல் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமைனால பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் வரைக்கும் போயிடுச்சு. கோயம்பேடில் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு காலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அசோக் பில்லரு, கிண்டியில் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. திருவான்மியூர் வரும்போது ஸ்டாண்டிங் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கோவளம், மகாபலிபுரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் தான். பாண்டிச்சேரி வந்து தான் கொஞ்சம் பஸ்ஸு ஃப்ரீ ஆகிடுச்சு. பாண்டிச்சேரியில் இருந்து கடலூர் சிதம்பரம் போகிறவங்க நிறைய பேர் ட்ராவல் பண்ணாங்க. டிக்கெட் ஃபேர்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். சென்னையில் இருந்து பாண்டிச்சேரி வரீங்கன்னா 185, அதே சென்னை டு கடலூர் வரீங்கன்னா 210, சிதம்பரம்னா உங்களுக்கு 260 மக்களே. மக்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நல்லபடியாக வீட்டுக்கு போனால் போதும்னு சொல்லி தான் நினைப்பாங்க. ஏன்னா நாளைக்கு சண்டே, இன்றைக்கி சாட்டர்டே, ஏன்னா நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு போயிட்டோன்னா ஃபேமிலியோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லி சீட் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸ்டாண்டிங்லேயே போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சீட்டில் ட்ராவல் பண்ணி போகலான்னு சொல்லி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி ட்ராவல் பண்ணுவீங்கன்றது கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சீட்டுக்காக பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுவீங்களா, சீட்டெல்லாம் வேணாம் நான் நல்லபடியாக ஊருக்கு போனால் போதும்னு சொல்லி ஸ்டாண்டிங்லேயே ட்ராவல் பண்ணுவீங்களா இல்லையான்றது கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு மக்களே. இந்த vlog இங்கே வச்சு நான் என் பண்ணிக்கிறேன். சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் இருந்து நம்ம நடந்தே வரலாம். ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அழகாக வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நீங்கள் கேட்டிங்கன்னா யார் கேட்டாலும் சொல்கிறாங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கம். நீங்கள் அப்படியே நடந்து போனீங்கன்னா பிரிட்ஜு கீழே நடந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். நீங்கள் ஜாலியாக நடந்தே வந்துடலாம். மெயினாக இந்த எஸ்சிடிசியோடைய ஃபேமஸ் நடனராஜா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வரணும்னு சொல்லி தான் இன்றைக்கி சென்னை டு சிதம்பரம் வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணி வந்த மக்களே. இப்போ ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா நான் சென்னை போக போகிறேன். ட்ரெயினில் வந்து போக போகிறேன். தாம்பரம் வந்து போக போகிறேன். அதாவது ராமேஸ்வரமில் இருந்து தாம்பரம் போகிற ட்ரெயின் இருக்குல்ல, இப்போ புதுசாக ஆரம்பித்தாங்கல்ல, அந்த ட்ரெயினில் தான் போக போகிறேன். ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியாச்சு. கரண்ட் அவைலபிலிட்டியே ட்ரெயினில் வந்து அவைலபிள் இருந்தனால அதிலே நான் புக் பண்ணிட்டேன். மற்றபடி பஸ்ஸை பற்றி சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் vlogல டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேன் மக்களே. இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ட்ராவல் vlogல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டாடா. நம்ம போகக்கூடிய ட்ரெயின் தாங்க, ட்ரெயின் நம்பர் 16104 பாம்பன் விரைவு வண்டி 10:48க்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 1க்கு வரும். சிதம்பரமோடைய பிளாட்ஃபார்ம் நம்பர் 1க்கு வரும். அதில் தான் இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுறேன். ஓகே மக்களே, டாட்டா.